வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரியான ஒரு ரோல் தாங்க பார்க்க போகிறோம். இது கிறிஸ்பியாக இருக்குங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ரோல் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது அப்படியே ஒரு டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கப் அளவுக்கு தயிரை ஒரு ஃபில்டரில் போட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இது போல் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நமக்கு நல்ல கெட்டியான தயிர் கிடச்சிருக்குது. இந்த தயிரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா 15 மினிட்ஸ்க்கு ஃபில்டர்லேயே தயிரை வச்சுருந்தாலே தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். அதில் ஒரு பெரிய அளவு கேரட் துருவுனதை சேர்த்துக்கிறேன். ஒரு ஆனியன் சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, அதையும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணது, இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. அந்த தயிர் வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்து மேலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். இதே போல் நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ நமக்கு ரோல்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை பைண்டிங் பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா திக்கான பேஸ்ட்டாக வர மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. பேஸ்ட் இந்தளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ப்ரெட்டு துண்டுகள் எடுத்து அதை வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு இது போல் நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துருக்குறேங்க. இந்த ப்ரெட்டில் வச்சு தான் நம்ம ரோல் பண்ண போகிறோம். அந்த ப்ரௌன் கலர் வேணான்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் ப்ரௌன் கலரோடைய சேர்த்து வச்சு தேய்ச்சிட்டேன். இப்போ இது போல் ஒரு ப்ரெட் துண்டை எடுத்து கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் அதில் வச்சிடலாம். நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ப்ரெட் எடுக்கும் பொழுது அந்த ப்ரெட்டில் வந்துட்டு ரொம்ப பெரிய ஓட்டெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறணும். சின்ன சின்ன ஓட்டை இருந்துச்சுன்னா நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டா அது நல்லா சரியாயிடும். இது போல் வந்துட்டு ரோல் பண்ணிக்கிறலாம். ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த மைதா பேட்டர் எடுத்து அந்த ஓரங்களில் ஒட்டி விடுவோம். இது பிரிஞ்செல்லாம் போகாதுங்க, நல்லா இருந்துக்கிறோம். எந்த பக்கமும் லீக்கேஜ் இல்லாத அளவுக்கு நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறலாம். இப்போ சைடுலேயும் இது போல் மைதா பேட்டர் அப்ளை பண்ணி அதையும் இது போல் ஒட்டிக்கிறலாங்க. பிரிஞ்சிராத அளவுக்கு மைதா பேட்டர் நல்லா போட்டு ஒட்டிக்கிறோங்க. இதுக்கு மேலே நம்ம வேறு எந்த கோட்டிங்குமே கொடுக்க போகிறது இல்லைங்க. அப்படியே தான் வந்துட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரோலை இதில் ஒன்று ஒன்றா போடுவோம். இது நம்ம வெறும் ப்ரெட்டு மட்டும் வச்சு தான் ரோல் பண்ணியிருக்கிறதுனால வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. ஒரு 2 மினிட்ஸ் 2 பக்கமும் பிரட்டி போட்டு வேக வச்சாலே போதும், சட்டுன்னு ரெடி ஆகிடும். இதே போல் எல்லா பக்கமும் வேகிற மாதிரி லைட்டாக பிரட்டி கொடுத்துருங்க. இந்த
இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வெந்தோடனேயுமே எடுத்துடலாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெளியில் இருக்கிற லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த தயிர், கேரட், ஆனியன்லாம் சேரும் பொழுது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் சிம்பிள் ரெசிபிஸ் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.